முதல்ல நான் எந்த மாதிரியான திசை உள்ள மனை வாங்கலான்றதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் எந்த கிரகம் சுபர்களால் பார்க்கப்பட்டிருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு உரிய திசை உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்ப செவ்வாய்க்கு குரு பார்வை இருந்ததுன்னா தெற்கு திசை தான் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்ப புதனுக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தொடர்பு இருக்குன்னா உங்களுக்கு வடக்கு திசை தான் முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்ப சுக்கிர பகவான் உச்சமடைந்திருந்தாலோ சுக்கிரனுக்கு நேரடியாக குரு பார்வை இருந்தாலோ உங்களுக்கு தென்கிழக்கு கார்னர் சைடு தான் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இப்படி வடகிழக்கு கார்னர் சைட்ல இருக்கிற எல்லாருமே கோடீஸ்வரராக வாழல, வடக்கு மனை பார்த்தவர்கள் எல்லாருமே குபேர அருளை பெறல. ஏன் என்ற குவெஸ்டின் கேட்கும் பொழுது அங்கதான் ஜோதிடமும் கிரகங்களும் கரெக்டா வேலை செய்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு யாரு நல்ல கொடுப்பினை உள்ள நிலையில இருக்காங்கன்னா, போன ஜென்மத்துல நம்ம எந்த கிரகம் சார்ந்த புண்ணிய பலன்களை செய்திருக்கிறோமோ அந்த கிரகத்துக்கு புண்ணிய கிரகத்துடைய பார்வை கிடைக்கும். அந்த கிரகத்துக்கு உரிய உறவுகள், அந்த கிரகத்திற்குரிய பொருள் இந்த ஜென்மத்துல நமக்கு தடை இல்லாம நம்மளுடைய இறப்பு வரை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த கிரகத்திற்குரிய திசைக்குட்பட்ட மனையை வாங்கும் பொழுது பர்ஃபெக்டான ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் அதுல இருக்கக்கூடிய லாஜிக்.